Good morning everyone. I'm Sahana Srinivasan from Best Metric Higher Secondary School, 12th A1, Arni, Thiruvannamalai. வணக்கம், என் பேர் லக்ஷிதா. பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பற்றி பேசியிருக்கிறேன். வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஹாஷினி பேசுகிறேன். As we are gathered here, make an awareness about reducing or minimizing the use of the e-wastage. இன்னைக்கு எங்கள் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் e-wastage அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பொதுமக்களுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நாங்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். இந்த விஷயம் இதனால் நாங்களே ஒரு உருண்ட உலகத்தை வரைஞ்சி அந்த உலகத்தில் எங்களால் முடிஞ்ச எலக்ட்ரானிக் பொருட்களை வச்சுருக்கோம். அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வச்சு வர பொதுமக்களுக்கு எப்படிலாம் அதை ரீயூஸ் பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் எடுத்து வைத்தோம். அது மூலயமா நம்மளோட பொல்யூஷன் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொருளாதாரமும் மேம்படும். அதனால தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். பார்த்த பொதுமக்கள் எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் கழிவுகளிலிருந்து வர தாக்கத்திலிருந்து நம்மையும் நம்ம எதிர்கால தலைமுறைகளையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. E-wastage not only destroy the life of the humans, but it also destroy the life of the natural resources. And as representing our school, Best Metric Higher Secondary School, we're making an attempt to create an awareness about e-wastage. பேர் ஓவியாசி. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா 3R பற்றி சொல்ல போகிறேன். 3Rனா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதை தான் நம்ம 3R அப்படின்னு சொல்கிறோம். ரெடியூஸ்னா குறைத்தல். தேவையில்லாத எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் நம்ம வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலுமே நீண்ட நாள் பயன்படுத்தும் பொருட்களை பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு ரீயூஸ்னால் மீண்டும் பயன்படுத்தல். இப்போ நம்ம ஒரு பொருட்கள் வாங்குகிறோம், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குகிறோம். அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் நம்ம ஒரு பாக்ஸ்லையோ இல்லையோ ஏதாவது போட்டு நம்ம எங்கேயாவது வச்சுருப்போம். அது இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரிப்பேர் ஆகிருக்கும். அதை நம்ம சரி செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாருக்காவது கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி. அரசு அங்கீகாரம் பெற்ற இவேஸ்ட் மரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு ஒப்படைக்கலாம். என்னென்னலாம் ஒப்படைக்கலாம்? கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போய்ட்டு ஒப்படைக்கலாம். நெக்ஸ்ட்டு உற்பத்தியாளர்களோட டேக் பேக் திட்டத்தை பயன்படுத்தணும். நன்றி. ஹாய், என் பேர் சூர்யா. என்னோட பாப்பா இந்த பெஸ்ட் ஸ்கூலில் தான் எல்கேஜி படிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஸ்கூலோட இன்வைட்னால இங்கே வந்திருக்கேன். ஸ்கூலில் விசிட் பண்ணேன். இந்த இ-வேஸ்ட், இந்த இன்னோவேட்டிவான தாட் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் இ-வேஸ்ட்டுங்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஹார்ம்ஃபுல் டு த எர்த்ன்னு இல்லாமல் இப்போது இந்த கட்டத்தில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல் தான். நம்ம கரெக்டான ஒரு ப்ராசஸில் நம்ம டிஸ்போஸ் பண்ணோம்னா இந்த ஹார்ம்ஃபுல்லேருந்து நம்ம ஃப்ரீ ஆகலாம். I'm so thankful for the school management to make this event so successful. Thank you for giving me this opportunity to show my gratefulness towards the school. Thanks a lot. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் உதவி செஞ்சாங்க எங்களுக்கு. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தாளாளருக்கும் நிர்வாக இயக்குனருக்கும் எங்களோட ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த காரணமாக இருந்த தாளாளர் அவர்களுக்கும் நிர்வாக இயக்குனர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி. Thank you for watching. Consider subscribe our channel Kalams World Records and click the bell icon. Like, comment down and share.